பார்க்காதீங்க. அதை நம்ம பண்ணுறது இல்லை யாருமே. அதாவது நம்ம மற்ற பொண்ணுங்களை நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்காங்க, அழகாக இருக்காங்க, நம்ம கண்ணில் பார்க்குறோம், ஓகே. அதாவது அழகிய ரசிக்கலாம், ஆனால் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம போயிடும். ஆனால் நம்ம வீட்டு பொண்ணுங்களை யாரும் பார்க்கக்கூடாது, எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது எந்த விதத்தில் இல்லைங்க. அப்போ நம்மளும் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அது யாருமே பண்ணுறதில்ல. கமெண்ட் பண்ணுறதுக்கும் அதை பற்றி பேசுகிறதுக்கு மட்டும் நம்ம எல்லாம் முதலாக வந்துடுவோம். நமக்கு நடக்காத வரைக்கும் அது எல்லாமே நமக்கு வேடிக்கையாகவும் நகைச்சுவாக தான் இருக்கும். ரெண்டாவது, பெண்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், எந்த வெளிப்படையாக சொல்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நிறையா பேர் சப்போஸ் வேலைக்கு போகிற பக்கமோ ஸ்கூலுக்கு போகிற பக்கமோ அவங்களுக்கு காலேஜ்லேயோ ஏதாவது ஒரு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நிறைய பேர் ஏன் வீட்டில் சொல்கிறது இல்லைன்னா, இதுக்கு மேலே நீ வேலைக்கு போக வேண்டாம், இதுக்கு மேலே நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், இதுக்கு மேலே நீ காலேஜுக்கு போக வேண்டாம், அந்த மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுல தான் பெண்கள் பயத்தில் வெளியே சொல்கிறது இல்லை. அவங்க தைரியமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறக்கும் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கும் முன் வரணும். மொதல் ஆளே முன் இப்படி ஒரு பிரச்சனை எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஆள்னால மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அதனால் தைரியத்தோடவும் ஸ்ட்ராங்காகவும் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட ஒரு வேண்டுகோள் பெண்களுக்கு. இன்னொன்று, இப்படி ஆகிப்போச்சு அதனால் இந்த டைம் வெளியே போகாது அப்படின்னு பெற்றவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேட்டு நடந்துக்கணும். அன்வான்டாக வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு தேவை இருக்குது, போயாகணும்னா போய் தான் ஆகணும். அன்வான்டாக வெளியே போகிறது, மறைவில் நிற்கிறது, அந்த மாதிரி இதுக்குள்ள அவாய்ட் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்த்தரலாம். இன்னொன்று, அந்த இடத்துல போய் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன இது அப்படின்னா அவங்க போகிறாங்க, பேசுகிறாங்க, என்னமோ பண்ணுறாங்க, அது அவங்களோட பர்சனல் இஷ்யூ. இந்த மாதிரி இருந்தால் இப்படி போய் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா. அதை நம்ம இது பண்ணணும். இன்னொரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க, அது மது குடித்ததுனால இதாச்சு, அதனால் மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு. இத்தனால நீங்கள் யாருமே குரல் கொடுக்கல மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு. இப்போ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் மதுக்கடையில் இயங்குறதும் மதுக்கடைகளில் இப்படி இருக்கிறதும் உங்களுக்கு தெரிய வந்துச்சா? இதுவும் ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் அதை பற்றி அதுக்குண்டான காரணங்களை பற்றி பேசுகிறமே ஒழிய சாதாரண டயத்தில் மக்களை பற்றின எந்த அக்கறையுமே இல்லாமல், மக்களை பற்றின எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்தா நான் சொல்கிறேன். எல்லா கட்சிகள் எல்லா இயக்கங்களையும் சேர்த்தா நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருந்தோம்னா அது எப்படி நமக்கு அப்புறம் இதாகும்? அந்த தேர்தல் டயத்தில் மட்டும் நிறைய பேர் சொன்னாங்க, தேர்தல் டைம் வந்துருச்சு அதனால் இப்படி பேசுகிறாங்க, தேர்தல் டைம் இவங்க எல்லாமே நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ 5 வருஷமாக எந்த நல்லதுமே யாருமே பண்ணலையா? இப்போ இருக்கிற கட்சியாகட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியாகட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த கட்சியாகட்டும், எல்லாருமே அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன நல்லதுகள் பண்ண முடியும், நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம், நம்மளால் மக்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியும்னு புது புது திட்டங்களையும் புது புது விஷயங்களையும் கொண்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை ஆப்போசிட்டில் இருக்கவங்க சரியாக புரிஞ்சுக்காம ஆளுங்கட்சி என்ன போட்டாலும் தடுக்கணும், ஆளுங்கட்சி என்ன பண்ணாலும் அதை எதிர்க்கணும், போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்துட்டு உங்களை நீங்கள் பொதுமக்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேயே குறியாக இருந்தீங்க அப்படின்னா எப்போ தான் அப்புறம் பொதுமக்களுக்கு நல்லது பண்ண போகிறீங்க, இல்லை அவங்க நல்லது பண்ணவாது விடுவீங்கிறது எனக்கு சுத்தமாகவே தெரியல. திருப்பியும் சொல்கிறேன், நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் கிடையாது. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ண தான் பார்ப்பாங்க, அதுதான் பார்க்கணும். இந்த மாதிரி ஏதாவது 1-2 துரஷ்டமான சம்பவங்கள் நடக்கும்போது அதை மட்டுமே வச்சு நம்ம எல்லாரையுமே தப்பு சொல்லிட முடியாது. அதுக்காக தான் இந்த விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காமன் மேன் பண்ணுற வேலைகள், அதாவது என்ன மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற காமன் மேன்ஸ் பண்ணுற ஆளுக பண்ணுற இது பார்த்தீங்கன்னா, நம்ம போகிறோம், படத்துக்கு போகிறோம், படத்தை பார்க்குறோம், வர்றோம்.